Hello friends, welcome to amalikitchens. நம்ம கிச்சன்ல இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான அட்டகாசமான குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க, புரோட்டா அண்ட் சப்பாத்திக்கு சூப்பரான காம்பினேஷனா இருக்கக்கூடிய மட்டன் குருமா ரெசிபி தான் பார்க்க போறோம். மட்டன் குருமா அண்ட் புரோட்டா சப்பாத்தி யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ மட்டன் குருமா பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் பட்டை அண்ட் ஏலக்காய் வெடிக்க விட்டுடலாம். பட்டை அண்ட் ஏலக்காய் நல்லா பொரிஞ்சு வந்த பின்னால் இது கூடவே பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுக்கு நீளமாக நறுக்குன பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயத்தோட கலர் டோட்டலாக மாறணும். அந்தளவுக்கு வெங்காயத்தை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் காரத்துக்கு ஒரு 2 சேர்த்துக்கலாம். நல்ல வெங்காயம் வதங்கின பின்னால் 150 கிராம் அளவுக்கு தக்காளி நீல வாக்கில் நறுக்கி அதையும் இது கூடவே சேர்த்துடலாம். வெங்காயம் அண்ட் தக்காளி நல்ல பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளியோட ஜூஸ் ஃபுல்லாக வெளியில் தக்காளி மசிற அளவுக்கு நம்ம தக்காளியை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் பேஸ்ட்டும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா மசாலா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா புதினா இலைகளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா தொடர்ந்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குருமா பொடி சேர்க்குறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறதுனால கொஞ்சமாக சேர்க்குறேன். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு தூள் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம மசாலாவை வதக்குறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற கறிகளை மட்டன் ஆட் பண்ணிடலாம். மட்டனை மசாலாவோட போட்டோன்னே நல்லா ஒரு 5 நிமிஷம் பெரட்டி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா மசாலாவோடைய கறி வதங்கட்டும். அது பின்னால் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ குக்கரை மூடி கரெக்டாக ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். மட்டன் வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் நல்லாவே வெந்திருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம குருமா ரெடி ஆகிட்டுருக்கு. பார்த்திங்கனாவே தெரியும் நல்லாவே கறி வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா தோல் உரித்து நறுக்கி எடுத்துருக்க உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம். குருமாவில் பொதுவாக உருளைக்கிழங்கு சேர்க்க போகும்போது நல்லாயிருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா தேங்காய் பேஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கு வேகிற வரையும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காரசாரமான அட்டகாசமான மட்டன் குருமா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.